கோதுமை மாவு இருந்ததுன்னா எப்பவும் சப்பாத்தி பூரின்னு செய்யாம இந்த மாதிரி டேஸ்டா முள்ளங்கி மசாலா பராத்தா ஒரு டைம் செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு முள்ளங்கிய துருவி எடுத்து பாத்திரத்துக்கு மாத்தி 1 கப் அளவு பொடியா நறுக்கின வெந்தயக்கீரை, 1/2 கப் அளவு பொடியா நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு 5-6 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 3 பச்சை மிளகாவை நல்லா இடிச்சு அதே பாத்திரத்துல சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. முள்ளங்கில இருந்தே நல்லா தண்ணி விடும், அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நல்லா பிசைஞ்சிட்டு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டான மாவா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய்யை மேல தடவி 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவை இந்த மாதிரி தேவையான சைஸுக்கு பிரிச்சுட்டு எப்பவும் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுட்டு சன்னமா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி வச்சிருக்கிற எல்லா பராத்தாவையும் தோசைக்கல்ல போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. சுடும் போதே ஆயிலோ நெய்யோ மேல தடவி விட்டுருங்க. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி பராத்தா சூப்பரா ரெடிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பை.